அக்கா என் செருப்பு இங்கயா இருக்கு? ஆமாப்பா அங்கதான் இருக்கு. நேத்து நீ வந்தப்ப மறந்து விட்டுட்டு போயிட்ட. சரிக்கா. நன்றிக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. பரவாயில்ல உடுப்பா. இல்லக்கா, நான் எல்லாரும் வீட்லயும் கேட்டேன். எல்லாரும் செருப்பு இல்லைன்னு போய் சொன்னாங்க. நீங்க மட்டும்தான் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படியே போகும்போது எல்லாரும் வீட்லயும் கேட்டுட்டு போறான். அவங்களே கொண்டு போய் கீழ்பாக்கத்துல விட்டுருவாங்க. அக்கா 2 முட்டை வேணும். என்ன விலை? 30 ரூபாப்பா. 30 ரூபாயா? கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க. 2 நாட்டுக்கோழி முட்டை 30 ரூபா. இந்தாப்பா. படா படா, அதான் சொல்லி கொடுத்துட்டால. ஓனர் பொண்டாட்டி, இன்னைக்கு நான் 10 முட்டை போட்டா நீ என்ன பண்ணுவ? நீ 10 முட்டைலாம் போட்டா எனக்கு தலை சுத்தி மயக்கம் வந்துருண்டி. அதனாலதாண்டி நான் 1 முட்டை கூட போடல. அடியே, புதுசா நாய் வாங்கியிருக்கேன், வந்து பாத்துட்டு போ. சூப்பர் டி. நாய் கடிக்குமா? தெரியலடி, அது தெரிஞ்சுக்கதான் உன்னை கூப்பிடுறேன். போய் உன் புருஷனை கூப்பிடுறி, புத்தி கெட்டவள. எங்கடா போற? எங்க அக்கா சாப்பிட வர சொல்லிச்சுடா. 5 வருஷமா நான் உயிரோட இருக்கனா, அதுக்கு உங்க அக்கா தாண்டா காரணம். எங்க அக்கா அவ்வளவு நல்லவங்களா? ஆமாண்டா, அவ சமைச்சத இதுவரைக்கும் எனக்கு போட்டதே இல்ல. என்னடி முட்டை போட்டியா? போடண்டி போடி. முட்டை போட்டியா இல்லையாடி? போடண்டி போடி. மதியம் ஆச்சுடி, முட்டை போடு. போடண்டி போடி. சாயந்தரம் ஆச்சு, முட்டை எங்கடி? போடண்டி போடி. இருட்டியே போச்சுடி, இன்னுமா முட்டை போடல? போடண்டி போடி. நாளைக்கு நான் போடுறேன்டி உன கறி கடையில. ஏண்டி, மீன் தொட்டி வேணும்னு சொன்னில, வாங்கி கொடுத்தல, புது தண்ணி மாத்தாம அப்படியே வச்சிருக்க? சித்தி, அந்த மீன் இன்னும் பழைய தண்ணியவே குடிச்சு முடிக்கல, அப்புறம் எதுக்கு புது தண்ணி? மீன் குடிக்கிறதுக்கு தண்ணி ஊத்தல, நீந்துறதுக்கு. நீந்திரத்துக்கா? அது வாடுறதுக்குடி. குந்தானிகளா, விதைச்சது நெல்லாம் விளைஞ்சது எல்லாம். சித்தப்பா, இந்த இடிஞ்ச கோயிலை யாரு கட்டினது? இதெல்லாம் அந்த காலத்துல மன்னர்கள் கட்டினதுமா. எதுக்கு இடிஞ்ச கோயிலா கட்டினாங்க? நல்ல கோயிலா கட்டிருக்கலாம்ல. ஏண்டி பரிசையில ஃபெயில் ஆன? சித்தி, எங்க அப்பா தான் சொன்னாரு, பாஸ் ஆனா 1 சைக்கிள் வாங்கி தரேன், ஃபெயில் ஆனா 10 சைக்கிள் வாங்கி தரேன்னு. அதான் ஃபெயில் ஆயிட்டேன். 10 சைக்கிளா? உங்க அப்பா என்ன பைத்தியமாடி? அவர் பைத்தியலடி. ஃபெயில் ஆனா 10 சைக்கிள் வாங்கி கொடுத்து சைக்கிள் கடையில உட்கார வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டாரு. நான் தான் சித்தி ஷாக் ஆகணும், நீ ஏன் ஷாக் ஆகுற? இது தெரியாம நான் அப்பவே பாஸ் ஆயிட்டேன்டி. டேய், நேத்து கருவாடு கேட்டீங்கல்ல, நாளைக்கு உங்க எல்லாருக்கும் கருவாடு கிடைக்கும். எப்படி ஓனர? எதை வச்சு சொல்ற? உன் ஆளை கொண்டு போய் கறி கடையில வச்சுட்டேன், அதை வச்சு சொல்றேன். என்னடா சொல்ற? ஐயோ கருவாச்சி, கருவாட்டுக்கு ஆசைப்பட்டு உன்னை கண்டுக்காம விட்டுட்டானே. இவனுக்கு இவன் பொண்டாட்டியே பரவாயில்லையா? யோ, என் ஆயுள் அதிகமாக்க நான் என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் ஓடுனா நம்ம ஆயுள் 20 நிமிஷம் அதிகமாகுமா, ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி 5 கிலோமீட்டர் ஓட 30 நிமிஷம், 20 நிமிஷம் ஆயில் கிடைக்க நான் 30 நிமிஷம் வேஸ்ட் பண்ணணுமா? அட போயா. வீடு ஓனர, இவளுக்கெல்லாம் ஆயுள் அதிகமான நமக்கு தான்டா பிரச்சனை. டேய், வாழ்க்கையில காசு பணம் இல்லனாலும் 4 பேர் நம்மளை தேடி வந்து பேசுற மாதிரி வாழ்ந்து காட்டணும். வாவ், சூப்பர் ஓனர. தேங்க்யூ டி. இப்ப 4 ஃபைனான்ஸ்காரன் என்ன தேடி வந்து அசிங்கமா பேசுவான், நான் ஊர்ல இல்லன்னு சொல்லிவிடுங்க. அட கடனுக்கு பிறந்தவனே, நீ எல்லாம் எதுக்குடா கருத்து சொல்ற? உன்னெல்லாம்